புல்லிங் அது எப்படி பண்ணுறது? காலை எழுந்ததும் எதுவும் சாப்பிடாமல் இதயம் வளத்தை வாயில ஊத்தி நல்லா கொப்பளிக்கணும், அப்புறம் அதை துப்பிடணும். இதுதான் ஆயில் புல்லிங். வணக்கம் தினமலர் நேரிலே. பல்வேறு அரசியல் பொருளாதார சமுதாய பிரச்சனையை அலசக்கூடிய நிகழ்ச்சியில் இன்று நம்முடைய அரசியல் விமர்சகர் திரு ரவி வந்திருக்கிறார்கள். வணக்கம் சார். வணக்கம் வணக்கம் சார். சரி, இப்போ சமீப காலமாக பரபரப்பாக பேசக்கூடிய விஷயம் வந்து திருப்பரங்குன்றம். அங்கே சிக்கந்தர் மலையா ஸ்ரீகந்தர் மலையா அப்படின்னு ஒரு பெரிய நிகழ்வுகள்லாம் நடந்து கொண்டிருக்குது, போராட்டங்கள் நடக்கிறது. நேற்று கூட ராஜா பாரதிய ஜனதா கட்சி மூத்த தலைவர் ராஜா கூட அங்கே சென்று வழிபாடெல்லாம் செய்திருக்கிறார். ஸோ இந்த திருப்பரங்குன்றம் விஷயம்னு பார்க்கும்போது 1377 அங்கே ஒருத்தர் சமாதி அடைந்திருக்கார், சிக்கந்தர் பாஷான்றவர். அவருக்கான வழிபாடு தலமாக தான் இருக்கிறது இது அப்படின்னு ஒரு பெரிய வரலாறு அவங்களும் சொல்கிறாங்க. ஸோ இந்த நிகழ்வு திடீர்னு சூடு பிடிப்பதற்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க சார்? சார், இங்கே ஒரு பெரிய மத கலவரத்தை உருவாக்கணும்னு திமுகவை திட்டமிடுதோன்னு எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது. திமுகவின் தூண்டுதலின் பேரில் தான் இந்த நிகழ்வுகள் தொடர்ந்து நடைபெறுவதாக நான் சந்தேகிக்கிறேன். காரணம், அமைதியாக இருந்துக்கிட்டு இருந்த ஒரு விஷயம் திடீர்னு பூதகரமாகி நான் ஆட்டை தூக்கிட்டு போகிறேன், நான் மாட்டை தூக்கிட்டு போகிறேன்னு ஒரு குரூப் கிளம்புறாங்கன்னு சொன்னால் இது எவ்வளோ பெரிய பின்விளைவுகளை உண்டாக்குன்னு அவங்களுக்கு தெரியாதா? இப்போ ஆர்எஸ்எஸ் பேரணி நடத்தினா தடை, சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போக வேண்டியதாக இருக்குது அதை நடத்துறதுக்கு. திடீர்னு ஒரு 20 பேர் இப்படி புறப்பட்டு வருவான், ஆட்டை தூக்கிட்டு போகிறான் மாட்டை தூக்கிட்டு போகிறான்னா அவனை அரெஸ்ட் பண்ணாங்களா, அவன் மேலே நடவடிக்கை எடுத்தாங்களா, அவன் மேலே லீகலாக அவன் மேலே என்னென்ன வழக்கு பதிவு பண்ணுறது தெரியணும்ல. இத்தனை காலம் அங்கே இப்போ வந்து எனக்கு தெரிஞ்ச இஸ்லாமிய நண்பர்கள்டெல்லாம் பேசினேன். தர்காவிலேயோ இல்லை மசூதியிலேயோ ஆடு மாடுகள் பலிகெடுக்கக்கூடிய பழக்கம் இஸ்லாமத்தில் இருக்கான்னு கேட்டா இல்லைன்னு சொல்றாங்க. அப்புறம் எதுக்கு அங்க மட்டும் போய் ஆட்டை பலி கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க? அப்ப அதுல ஏதோ ஒரு உள்நோக்கம் இருக்குல்ல. அங்க ஒரு அமைதியின்மையை உருவாக்க வேண்டும். தென் மாவட்டங்கள்ல பிஜேபி மிக தீவிரமாக வளர்ந்து கொண்டிருக்கிறது. அதற்கு கடந்த நாடாளுமன்ற தேர்தலே சாட்சி. இல்லை சார், நீங்கள் சொல்கிறீங்க, பட் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா கடந்த ஆண்டு வரைக்கும் அங்கே வந்து இந்த பலியிடுதல் அது இல்லாமல் அங்கே வந்து அசைவம் சாப்பிடுதல் இருந்துச்சு, திடீர்னு தான் இது வந்து தடையெல்லாம் விதிக்கிறாங்கன்னு அவங்க தங்கள் பக்கம் நியாயத்தை நிரூபிக்கிறாங்க. நம்ம தரப்பு மக்கள் சொல்கிறாங்களே, காலங்காலமாக அது நடைபெறலை. அங்கே போய் தொழுகை நடத்துறதுக்கும் அங்கே அந்த தர்காவில் தொழுகை நடத்துவதற்கு மட்டும்தான் அனுமதியே இருக்குது, இதுக்கு நீதிமன்ற தீர்ப்பே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சார், 1870 ஒரு ஃபோட்டோ இப்போ ரிலீஸ் ஆகுது. அதில் அங்கே தர்கா இல்லை, ரைட்டுங்களா? அங்கே தர்கா இல்லை. கிட்டத்தட்ட 3ஆம் நூற்றாண்டுலேருந்து அந்த மலைக்கு மேலே காசி விஸ்வநாதர் ஆலயம் இருக்குது. அதே காலகட்டத்திலேருந்து முருகனுக்கும் அங்கே கோயில் இருக்கு. முருகன் அங்கே சிலை செஞ்சு வச்சு வழிபடலை, அது ஒரு குடவரை கோயில். மலையவே முருகனாக வடிவமைத்து அங்கே வழிபட்டு இருக்கிறாங்க. இது ஒரு புனித ஸ்தலம் இல்லையா? இஸ்லாமியர்களுக்கு இது ஒரு நியாய தர்மம் வேண்டாமா? இதில் நம்ம செய்யக்கூடாது. அவங்களுக்கு மேலேயும் கீழேயும் திருக்கோயில்கள் இருக்கு, தெய்வங்கள் வழிபடுறாங்க. அந்த இடத்துல போய் நம்ம அப்படி செய்யக்கூடாதுங்கிற மனிதாபிமானம் இருந்தால் செய்வாங்களா சார்? மனித நேயம் இருந்தால் செய்வாங்களா சார்? அயோக்கியத்தனத்தின் உச்சமாக தானே செயல்படுறாங்க. நவாஸ்கனி வந்து நேற்று ட்விட்டரில் போடுறாரு, நான் போனேன், நான் கறி சாப்பிட்டேன் அப்படின்னு ட்விட்டரில் போடுறாரு. இன்னைக்கு இல்லைங்கிறாரு. அவன்லாம் ஒரு எம்பி நம்ம நாட்டுக்கு. அவனுக்கு இந்துக்கள் ராமநாதபுரத்தில் ஓட்டு போடுறாங்க. தயவு செஞ்சு நான் இப்போ ஒரு கோரிக்கை வைக்கிறேன் சார், தினமலர் மூலியமா. ஒரே ஒரு கோரிக்கை இந்துக்களுக்கு. இத்தனை ஆண்டுகளாக அதிமுகன்னு ஓட்டு போட்டீங்க, திமுகவுக்குன்னு ஓட்டு போட்டீங்க, கம்யூனிஸ்டுக்குன்னு ஓட்டு போட்டீங்க, கூட்டணிக்குன்னு ஓட்டு போட்டீங்க, ஜாதி பார்த்து ஓட்டு போட்டீங்க. இந்த ஒரு தடவை 2026 நீங்கள் ஹிந்துக்களாக வாக்களியுங்கள் நான் கேட்குறேன். இல்லை என்றால் ஹிந்து சமுதாயத்தை அழித்தொழிக்கும் வேலையை திராவிட முன்னேற்ற கழகம் செய்யும். அதிமுக துணை போகும். ஏனென்றால் 18% வாக்கு வங்கி அவங்களுக்கு இருக்குது. அந்த வாக்கு வங்கி நமக்கு வேணும்னு 2 திராவிட கட்சிகளும் நம்மை காட்டி கொடுக்கக்கூடிய வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஹிந்துக்களை காட்டி கொடுக்கும் வேலை. திருப்பரங்குன்றத்தோட எம்எல்ஏ யார் சார்? ராஜன் செல்லப்பா. அவர் இது பிரச்சனை சம்பந்தம் வாய் திறந்திருக்காரா? எம்பியும் வாயை திறக்கல. அந்த தொகுதியுடைய எம்பி சு வெங்கடேசன் வாயை திறந்தாரா? சு வெங்கடேசன் ஓட்டு போடுறாங்களா மதுரை மக்கள்? அதை விட கேவலம் ஏதாச்சும் உண்டா? மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வர் திருக்கல்யாணம் முடிஞ்சது ஃபர்ஸ்ட் நைட் எப்பன்னு கேட்டவன் அந்த அயோக்கியர் ராஸ்கல்.
அவனுக்கு ஓட்டு போட்டு அவனை எம்பி ஆக்கி பாராளுமன்றத்தில் அனுப்புனா அவன் பாராளுமன்றத்தில் போய் எதுவுமே பேசுறதில்ல. இங்கே ஹிந்தி இருக்கு, இங்கே ஹிந்தி இல்லை, அங்கே தமிழ் இல்லை அப்படின்னு இந்த பிரச்சனையை தான் பேசுகிறான். மதுரை மக்களுடைய விஷயங்களை எதையாச்சும் ஒன்று பேசுகிறான். அந்த ஆள் உட்காந்துக்கிட்டு சிவகுமார் குடும்பத்துக்கு கைடு வேலை பார்க்குறான். அதை தவிர வெங்கடேசன் எந்த வேலையும் செய்யறதில்லை. அவனுக்கு போய் ஓட்டு போடுறாங்க இந்து மக்கள். இந்து சமய அறநிலைத்துறையை கையில் வைத்துக்கொண்டு இந்து சமுதாயத்தை அழித்து ஒழிக்கக்கூடிய வேலையை திராவிட முன்னேற்ற கழக அரசு தொடர்ந்து செய்யுது. இன்னைக்கு பழனிக்கு பாத யாத்திரை போகிற பக்தர்களுக்கு அன்னதானம் போடுறாங்க. அது காலங்காலமாக அன்னதானம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு அதை போடக்கூடாதுன்றான். இல்லை சார், அதில் என்னென்னா பல்வேறு அமைப்புகள் அன்னதானம் பண்ணும்போது சுகாதாரம் போன்ற விஷயங்கள் வந்து பாதிக்கப்படுது. ஆய்வு செய்ய நீ போடவே கூடாதுன்னு எப்படி சொல்லலாம்? காரைக்குடி சிவகங்கை மாவட்டத்தில் வாழக்கூடிய மக்கள் ஒரு சமுதாயத்தினர் ஒரு குறிப்பிட்ட காலத்துல வந்து வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு முருகனை வந்து தரிசனம் பண்ண போவாங்க. பெரிய பெரிய கோடீஸ்வரனா வருவாங்க. வண்டி மாட்டு வண்டியை கட்டிக்கிட்டு இப்பவும் இந்த வருஷமும் நடக்கும். மாட்டு வண்டியை கட்டிக்கிட்டு பெரிய பெரிய கோடீஸ்வரன்லாம் நடந்து வருவாங்க. வர்ற வழி ஃபுல்லாக நம்ம மக்கள் அவங்களுக்கு உணவு, தண்ணி, கூல்ட்ரிங்க்ஸு, ஸ்நாக்ஸு, சாப்பாடு எல்லாம் நம்ம மக்கள் தன்னார்வமாக செய்கிறாங்க. ஏன்னா அவன் ஒரு ஆன்மீக பயணத்தை நோக்கி வர்றான். அவருக்கு நம்ம ஏதாச்சும் செஞ்சாக்கா நமக்கும் அதை புண்ணியம் கிடைக்கும். மக்களுடைய நம்பிக்கை இது. நீ இந்து மக்களுடைய நம்பிக்கையை சிதைக்க பார்க்குறது இந்து சமய அறநிலைத்துறை. அப்படிதான் இதை நம்ம பார்க்கணும். ஸோ ஹிந்துக்களுக்கு எதிரான இயக்கம் திமுக, ஹிந்துக்களுக்கு எதிரிய கட்சி திமுக. அந்த திமுகவை ஹிந்துக்கள் புறக்கணிக்க வேண்டும். இந்த ஒரு முறை இந்துக்கள் அனைவரும் ஹிந்துவாக சிந்திச்சு வாக்களிக்கணும். திமுக ஆட்சிக்கு வந்ததுலேருந்து 300க்கும் மேற்பட்ட கோயில்கள் அடித்து தரமட்டமாக்கப்பட்டிருக்கு. அதெல்லாம் திரும்பி கட்டித்தரன்னு சொல்லல. ஆனால் ஆக்கிரமிப்பில் இருந்த ஒரு சர்ச்சை இடிச்சிட்டாங்க. ஆக்கிரமிப்புக்கு நீதிமன்ற உத்தரவுப்படி இடிச்சிட்டாங்கன்னு அந்த பகுதியுடைய எம்எல்ஏ போய் நான் உங்களுக்கு ஃபண்டு தர்றேன், நீங்கள் திரும்பவும் அதே இடத்துல கட்டிக்கங்க, அரசாங்கம் இடிக்காதுன்னு சொல்லி உத்தரவாதம் தர்றான். இல்லை சார், நீங்கள் சொல்கிறீங்க. பட் அறநிலைத்துறையில் வந்து இது சேகர்பாபு கூட சொல்லியிருக்காரு. இது வந்து திருப்பரங்குன்றம் வந்து இந்த பக்கம் நியாயமோ அது வந்து சீர்ப்பு செய்து அதற்கான வழிமுறைகளை நடைமுறைகளை சரிப்படுத்துவோம்னு சொல்லியிருக்காரு சார். அவங்களும் வந்து திருப்பரங்குன்றம் பற்றி கவலைப்படுறாங்களே. கவலைப்பட்டா அவர் வந்து திருப்பதியில் போய் 24 மணி நேரம் உட்காந்துருப்பான், இங்கே 8 மணி நேரம் நிற்க முடியாது கேட்பான். இருந்தாலும் ஒரு பப்ளிக் மீட்டிங் வச்சு அல்லோலியா கோஷம் போடுவார் ஒரு அறநிலைத்துறை அமைச்சர். இதெல்லாம் வேஷம் சார், இதெல்லாம் பொய் புரட்டு. ஏன் சார் ஒரு எம்பி 4 தடவை எம்பியாக இருந்தவர், 2 தடவை மினிஸ்டராக இருந்தவர் ஒரு பப்ளிக் மீட்டில் நின்றுட்டு நான் 100கணக்கான ஹிந்து கோயில்களை இடித்திருக்கிறேன், சரஸ்வதி கோயிலை இடிச்சிருக்கிறேன், லட்சுமி கோயிலை இடிச்சிருக்கிறேன், பார்வதி கோயிலை இடிச்சிருக்கிறேன்னு சொல்லக்கூடிய ஒரு மனிதனுக்கு ஸ்ரீபெரும்புத்தூரில் ஓட்டு போடுறான் சார். ராமானுஜர் அவதரித்த பூமியில் அந்த அயோக்கியனுக்கு ஓட்டு போடுறாங்க ஹிந்துக்கள். ஹிந்துக்களுக்கு வந்து சோத்தால் அடித்த பிண்டங்களாக இருக்காதீங்க, சிந்திங்க. உங்களை எதிர்த்து உங்கள் சித்தாந்தத்தை சிதைத்து உங்கள் பக்தி மார்க்கத்தை நாசம் செய்யக்கூடிய வேலையை திமுக தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறது. எனவே திமுகவையும் அண்ணா திமுகவை புறக்கணிக்க வேண்டும். பக்கத்து தொகுதி ஆர்வி உதயகுமார் அதிமுக 2ஆம் கட்ட தலைவர் தானே. அவர் ஒரு வார்த்தை சொன்னாரா? இந்த திருப்பூரோட விஷயத்தை பற்றி பேசினாரா? ஹிந்துக்களுக்காக நின்னாரா? ராஜன் செல்லப்பா நின்னாரா? சு வெங்கடேசன் நின்னாரா? பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் நின்னாரா? அந்த மாவட்டத்துடைய அமைச்சர் மூர்த்தி இதை பற்றி பேசினாரா? யாரும் உங்களுக்கு கண்டுக்க மாட்டாங்க. உங்கள் உணர்வுகளுக்கும் உங்கள் பக்தி மார்க்கத்துக்கும் துறையாக இருப்பது பாரதிய ஜனதா கட்சி மட்டும்தான் என்பதை இந்த இந்து சமுதாய மக்கள் உணரணும். ஹிந்து போலரைசேஷன் இங்கு ஒன்று உருவாக வேண்டும். அப்படி என்றால் தான் நமக்கு பாதுகாப்பு, நம் பண்பாடு பாதுகாக்கப்படும், நம் சித்தாந்தம் பாதுகாக்கப்படும், நம் மதம் பாதுகாக்கப்படும் தமிழ்நாட்டில் என்று அன்பு கோரிக்கை தமிழக வாக்காளருக்கு வைக்கிறேன். சார், நீங்கள் பக்தி என்று சொல்லும்போது பக்தி என்பது மடமையானது அப்படின்னு சொன்ன ஈவேரா. இப்போ ஈவேராவை பற்றி பல்வேறு விமர்சனங்கள் முன்வைக்கப்படுகிறது. அது குறிப்பாக சீமானால் வந்து பல்வேறு விமர்சனங்கள் முன்வைக்கப்படுகிறது. பரபரப்பாக இருக்குது. அதாவது பாரதிய ஜனதா கட்சியை விட சீமான் வந்து ஈவேராவை அதிகமாக விமர்சிக்கிறார் அப்படின்ற நிகழ்வு இருக்குது. இப்போ கூட ஈரோடு கிழக்கில் கூட பாரதிய ஜனதா கட்சி வாக்குகள்லாம் கூட சீமானை நோக்கி செல்லும். ஏன்னா அவங்க போட்டியிடாத காரணத்தால் ஈவேராவை அதிகப்படியாக விமர்சனம் பாரதிய ஓட்டுகள்லாம் வந்து சீமானை நோக்கி செல்லும் என்று ஒரு பரவலாக சொல்லப்படுது. நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க இந்த நிகழ்வு? சார், ஈவே ராமசாமியும் தீகாவும் எவ்வளவு மிக மோசமான அரசியல்வாதிகளோ அரசியல் சக்திகளோ அதுக்கும் சற்றும் குறையாதவர் சீமான். அதுக்கு சற்றும் குறையாதவர் சீமான். சீமான் அரசியல் ரீதியாக இந்த மண்ணில் வளர்வது இந்த மண்ணுக்கு கேடு. மது நாட்டுக்கும் வீட்டுக்கும் கேடும்பா.
சீமான் இந்த நாட்டுக்கும் மக்களுக்கும் கேடு. நீங்கள் சொல்கிறீங்க சார். ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா இவ்வளோ நாட்களும் வந்து பாரதிய ஜனதா கட்சியோ வலதுசாரிகளோ இந்து இயக்கங்களோ இருக்கிறவங்க ஈவேராவை வந்து இவ்வளோ விமர்சிக்கவே இல்லையேன்னு ஒரு மனப்புழக்கத்தில் இருந்தாங்க. யார் சார் விமர்சிக்கல? இப்போ வந்து அவர் விமர்சிக்க ஆரம்பிச்சோன்னா கட்சி ராஜாவை விட ஈவே ராமசாமியை நார் நாரா கிழிச்சு தொங்க விட்ட ஒரு தலைவன் தமிழ்நாட்டிலே கிடையாது சார். நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இந்து அமைப்புகள் அனைத்துமே வந்து சீமானை தூக்கி பிடித்து இவர் தான் வந்து நம்ம விமர்சிக்கிறாரு, ஈவேராவை எங்களை விட அதிகமாக விமர்சிக்கிறாரு அப்படின்னு சப்போர்ட் பண்றாங்க. அதை வந்து அப்படி எடுத்துக்கொள்ள கூடாது. இந்த சீமானின் கருத்துக்கு நாங்கள் ஆதரவு தருகிறோம் சொல்றாங்க. சீமானுக்கு ஆதரவு தர்றோம்னு சொல்லல. சீமானுடைய சித்தாந்தம் கொள்கைகள்லாம் ஏத்துக்கிட்டதா சொல்லல. சீமானின் இந்த ஈவே ராமசாமி குறித்த விமர்சனங்களை நாங்கள் ஒத்துக்கொள்கிறோம், ஏற்றுக்கொள்கிறோம், அதற்கு அவருக்கு உறுதுணையாக இருப்போம் சொல்றாங்க. சீமான் பேசுறது தப்பு இல்ல, சீமான் சொல்ற ஒவ்வொரு வார்த்தையும் சரிதான், அதற்கான ஆதாரங்கள் எங்கள்கிட்ட இருக்கு அப்படின்னு பிஜேபி தலைவர்கள் தொடர்ந்து சொல்றாங்க. சீமானை ஆதரிக்கவில்லை. சீமானுக்கும் எங்களுக்கும் எந்த கிழக்கு வந்து கிழக்கு வாக்காளர்களுக்கு எனது அன்பான வேண்டுகோள், சீமானுக்கு தயவு செஞ்சு இதை வச்சு ஓட்டுக்கிட்டு போற்றாதீங்க. நீங்க உங்களுடைய கொள்கை சித்தாந்தத்தின்படி ஓட்டு போடுங்க. திமுகவை வேறுங்க, கொண்டு போய் நோட்டாவில் உங்க ஓட்டை போட்டு உங்க ஜனநாயக கடமை நிறைவேற்றுங்க. திமுகவும் தீய சக்தி, சீமானும் தீய சக்தி தான் சார். காஷ்மீர் தீவிரவாதியை கொண்டு வந்து இங்க வச்சு மீட்டிங் போட்டவன் 50 பேர் சாவரத்துக்கு 300 பேர் உடல் உறுப்புகள் இழந்து நிற்க ஊனமாய் போனதுக்கு காரணமாக இருந்த பாஷாவை என் அப்பன்னு சொன்னவன் சீமா. இந்தியான்னு ஒரு நாடே கிடையாதுன்னு சொல்றவன் சீமா. அடுத்த தேசத்தினுடைய தீவிரவாதியாக செயல்பட்ட பிரபாகரனை தலைவனாக, தேசிய தலைவனாக அங்கீகரிப்பவன் சீமான். நாங்க தாண்டா ராஜீவ்காந்தியை கொன்னோம் அப்படின்னு பட்டவர்த்தனமாக மேடை போட்டு பேசியவன் சீமான். அவன் இந்திய தேச விரோதி. அவன் இந்த மண்ணில் வளர்வது இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் கேடு. எனவே சீமானை மக்கள் புறக்கணிக்க வேண்டும். சீமானுடைய ஈவேரா குறித்த கருத்துக்கள் ஏற்புடையதுதான், உண்மைதான். ஈவேரா ஒன்றும் யோக்கிய சிகாமணி இல்லை. அந்த ஆளு பேசாத பேச்சு இல்லை. உடலுறவு சம்பந்தமா, பெண்கள் சம்பந்தமா, தமிழ் சம்பந்தமா அவன் என்னன்னா பேசணும் அத்தனையும் கேடு. இன்னைக்கு சீமான் உட்காந்து பாரதியாரி ஈவே ராமசாமி கம்பேர் பண்ணி பேசுறாரு. ஆனால் பாரதியாரை பற்றி பேசுறதுக்கு சீமானுக்கு யோகியதை உண்டா? அவர் தேசியத்தை போட்டு விளக்குகிறவர். 30 கோடி முகமுடையாள்னு அன்னைக்கு இருந்த பாரத தேசத்தின் மக்கள் தொகையை வச்சு 30 கோடி முகமுடையாள்னு சொன்னவர். பாரதம் சொன்னவர். விடுதலை போராட்டம் நடப்பதற்கு முன்பே, விடுதலை கிடைப்பதற்கு முன்பே விடுதலையை பற்றி பேசியவர். விடுதலை அடைந்ததுக்கு பிறகு இந்தியா எதெல்லாம் சாதிக்கணும்னு பேசினவர். ஆனால் சீமான் இந்தியான்னு ஒரு நாடே கிடையாதுன்னு சொல்றவன். ஸோ சீமான் வேற. சீமான் கருணாநிதி எவ்வளவு பெரிய தீய சக்தியோ, திமுக எவ்வளவு பெரிய தீய சக்தியோ, ஈவே ராமசாமி எவ்வளவு பெரிய தீய சக்தியோ, அதற்கு சற்றும் குறையாதவர் திரு சீமான் அவர்கள். சீமானை ஆதரிப்பதோ, சீமான் இதுக்கு இந்த கருத்துக்காக அவருக்கு வாக்களிப்பதோ நம் இந்த தேசத்திற்கு செய்யக்கூடிய துரோகமாக நான் பார்க்குறேன். நீங்கள் இப்படி சொல்லும்போது இஸ்லாமிய அமைப்புகள் பலதும் வந்து ஈவேராவை ஆதரித்து தான் செயல்படக்கூடியவர்கள். அதில் பார்த்தீங்கன்னா இப்போது அமீர் கூட வந்து சொல்கிறாரு, நாங்கள் வந்து ஈவேராவை வந்து அவர் வழி செல்வோம், நாங்கள் குறுக்கே நகர்ந்து கொள்ளுங்கள், நாங்கள் வந்து நேரடியாக சொல்கிறோன்னு சீமானுக்கு ஒரு எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். ஆனால் வந்து இஸ்லாமியர்களை பற்றி மிகவும் தரைக்குறைவாக பேசிய ஒரு ஈவேரா என்ற பதிப்புகளும் பல வெளியே வந்திருக்கிறது. நீங்கள் இந்த இஸ்லாமிய சப்போர்ட் எப்படி சார் பார்க்குறீங்க? சார், இஸ்லாமியர்களும் கிறிஸ்துவர்களும் பெரியாரை தூக்கி தள்ள வச்சு கொண்டாடுறதுக்கு காரணம் அவர் மதமாற்றத்துக்கு ஒரு உறுதுணையாக இருந்தார். சித்தாந்த கருத்துக்கள், இந்து மதத்துக்கு எதிராக அவர் பேசிய கருத்துக்களின் அடிப்படையில் மதமாற்றத்திற்கு பெரியார் ஈவே ராமசாமி ஒரு ஊன்றுகோலாக, ஒரு கிரியா ஊக்கியாக செயல்பட்டிருக்கிறார். அதனால் அவரை தூக்கி சுமக்கிறானுங்க. கிறிஸ்துவர்களையும் இஸ்லாமியர்களும் காரி 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 துப்பியிருக்காரு. நாம் வந்து இந்துக்களை எதிர்க்க வேண்டும் என்பதற்காக மலம் போன்ற இஸ்லாமியர்களை ஆதரித்து விட்டோம்னு பேசினவர் ஈவே ராமசாமி. அதை அமீர் ஏத்துக்கிறாரா? அமீருக்கும் ஈவே ராமசாமிக்கும் ஒரு கனெக்ஷன் உண்டு. நீ எங்க உனக்கு செக்ஸ் தேவைப்படுதோ நீ அங்க போய் அதை அனுபவிச்சுக்கணும்னு சொன்னவர் ஈவே ராமசாமி. ஆட்டுக்குட்டியோட உடலுறவு கொள்ற தப்பு இல்லைன்னு சொன்னவன் அமீர். அமீர் ஒரு தீவிரவாதி, அமீர் ஒரு போதை கடத்தல் மன்னன். அவன் சொல்றதுக்கெல்லாம் நம்ம பேசி நம்ம நேரத்தை வீணாக. ஒரு அமீர்லாம் ஒரு மனுஷனே கிடையாது, அவன் இந்தியனும் கிடையாது. அவன் இறக்குமதி செய்யப்பட்ட மதத்தின் சார்பாக நின்று கொண்டு தலிபான்களுக்கு சப்போர்ட் பண்ண அயோக்கிய ராஸ்கல் சார். அவன் அவனுக்கு ஏதாச்சும் நேர்மை இருக்கா? அவனுக்கு தர்ம நரியோட அவன் பேசுறானா? என்ன அமீர் வந்து திரைப்படத்துறைக்கும் நியாயமாக இல்லை, அவன் சார்ந்த மதத்திற்கும் நியாயமாக இல்லாதால் அவன் வந்து ஒரு துரோகி. போதை கடத்தல்காரனோட பணம் வாங்கிட்டு படம் எடுக்கிறவன்லாம், அவனோட சேர்ந்து கூட்டா தொழில் செய்கிறவன்லாம் இங்கே வந்து நியாய தர்மம் பேசிகிட்டு இருக்கான். பெரியார் ராமசாமி அவன் ஏற்றுக்கிட்டு சார்.
ஏன்னா இவன் ஆட்டுக்குட்டியோட உணர்வு கொள்ளலான்னா அவன் யார்கிட்ட வேணாலும் உணர்வு கொள்ளணும்னு சொன்னான், 2 பேரும் ஒன்று, அதனால் அவன் சொல்கிறான். சார் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போது இன்னொரு நிகழ்வும் தொடர்ந்து பேசப்படுறீங்க. சீமானை பற்றி சொல்லும்போது இன்னொரு விஷயத்தையும் நம்ம சொல்லி ஆகணும். இவர் பிரபாகரன் அவரோட அண்ணன் மகன் கார்த்திக் மனோகரன்றவர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா பேட்டியில், சீமான் வந்து பிரபாகரனை சந்திக்கவே இல்லைங்க, அவர் சும்மா பொய் சொல்கிறாரு, அதே மாதிரி எங்கள் சித்தப்பா இட்லியெல்லாம் சாப்பிடல, இது மாதிரி சொல்கிற மாதிரி ஆமக்கறிலாம் சாப்பிடல, இது ஒரு பிம்பமாக உருவாக்கப்பட்டிருக்குன்னு சொல்லும்போது, இப்போ கூட ஒரு டைரக்டர் வந்து நான் தான் அந்த ஃபோட்டோவை ரெடி பண்ணி கொடுத்தேன்றாப்புல, திமுகவை சேர்ந்த ராஜீவ்காந்தி முன்னாள் நாம் தமிழர் இருக்கிறார், அவர் நான் தான் அந்த ஆர்டிஸ்ட்கே கொடுத்தேன் அப்படின்னு ஒரு பெரிய நிகழ்வு வந்து சீமானை சுற்றி இந்த பிரபாகரனை சுற்றும் சென்று கொண்டிருக்கிறது. நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? இன்னைக்கு வந்து பொங்குறவனுங்க, இன்னைக்கு வந்து பொங்குற அந்த கார்த்திக் மனோகரன், இன்னைக்கு வந்து பொங்குற அந்த ராஜீவ்காந்தி, இன்னைக்கு வந்து போட்டோவை நான் தான் எடிட் பண்ணி கொடுத்தேன்னு சொல்ற அந்த டைரக்டர், இவனுங்கெல்லாம் இத்தனை வருஷமா எங்க போயிருந்தானுங்க? எங்க சார் போயிருந்தானுங்க? சீமான் அரசியல் ரீதியாக ஒரு படி எடுத்து முன்னாடி வைக்கிறப்பயே அவன் தேசிய தலைவர் பிரபாகரன் சொல்லி இலங்கை தமிழர்களுக்கு ஆதரவான நிலைப்பாட்டை எடுத்து பிரபாகரனின் தொண்டனாக தன்னை முன்னிலைப்படுத்தி கொண்டு, ஏன்னா வந்து கறி இட்லி சாப்பிட்டேன், நான் ஆமக்கறி சாப்பிட்டேன், நான் AK-67 சுட்டேன் அப்படின்லாம் சொன்னப்பெல்லாம் எழுந்திருச்சு வராத இந்த தற்குறிகள் இன்னைக்கு ஏன் வர்றான்? அந்த டைரக்டர் ராஜ்குமார்னு பேருன்னு நினைக்கிறேன், அந்த ராஜ்குமாரே ஒரு பெரியாரிஸ்ட், அவன் இன்னைக்கு ஏஞ்சி வர்றான். திருமுருகன் காஞ்சி ஏந்தி வர்றான். ஏன் இத்தனை நாளா அவனை ஏந்திரிச்சு வரல? ஏன் இத்தனை நாளா அவனை சீமானை எதுக்கல? இத்தனை நாளா அவர் ஈழப்புலிகள் தானே அவர் போராடிட்டு இருந்தாரு. இத்தனை வருஷம் ஒரு தேசிய தலைவர் பிரபாகரன் தானே சொல்லிட்டு இருந்தாரு. அன்னைக்கெல்லாம் எதிர்க்காதவர்கள் இன்னைக்கே எதிர்க்கிறாங்க. சார் இது சம்பந்தமா ராஜவேல் நாகராஜன் ஒரு இன்டர்வியூ கொடுத்திருந்தார். அவர் சீமானை மிக கடுமையாக எதிர்க்கக்கூடிய ஒரு நபர். இன்னைக்கு அவர் வந்து சீமான் வந்து ஒரு ஜோசியரோட சேர்ந்துக்கிட்டு, அந்த ஜோசியர் திமுகவுக்கு நெருக்கமான ஜோதிடர், அந்த ஜோதிடருக்கு சீமானுக்கு நெருக்கம் உண்டு, அவர் திமுகவின் கைக்கூலின்னு ஒரு வீடியோவே 3 மாசம் முன்னாடி வெளியிட்டிருக்கார். அந்த ராஜவேல் நாகராஜன் 2019 வாக்குல நாம் தமிழர் இயக்கத்தோடு சேர்ந்து பயணம் பண்ணியிருக்கிறார். அவர் இன்று வலதுசாரி சிந்தனை கொண்ட, தேசிய சிந்தனை கொண்ட ஒரு அரசியல் பக்கம் ஒரு நிலைப்பாடை எடுத்திருக்கிறார். மோடியின் தீவிர பக்தனாக காட்சியளிக்கிறார். அண்ணாமலைக்கு மிக நெருங்கிய சகோதரனாக இங்கு அவர் தன்னை பறைசாற்றி கொண்டிருக்கிறார். அவர் முந்தா நாள் ஒரு இன்டர்வியூ கொடுத்திருக்கிறாரு. அதில் சொல்றாரு, சீமான் ஈழத்துக்கு சென்றது உண்மை, இன்னொரு துணையோட போனாங்க, நான் ஆஸ்திரேலியா போயிருந்தப்ப நான் சிலரை சந்தித்தேன், அவங்க மூலியமாக எனக்கு இந்த தகவல்கள் கிடைச்சிது, சீமான்ட்டே நான் இதை பற்றி நேரடியாக கேட்டேன், இல்லாதெல்லாம் நான் வெளியவே சொல்லக்கூடாது, வெளியே சொல்லிட்டா இன்று அந்த புலிகள் என்கின்ற அடையாளத்தை மறைத்து, அடையாளத்தை மறந்து ஒரு பொது வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருப்பவருக்கு தர்ம சங்கடம் ஏற்பட்டுடுன்னு சீமான் என்கிட்ட சொன்னார். அதனால் இந்த ஃபோட்டோ எடிட் பண்ணது தப்புன்னு சொல்கிற விஷயம், இந்த எங்கள் சித்தப்பாவை சந்திக்கலன்னு சொல்கிற விஷயம், இது எல்லாமே பொய். அவர் பிரபாகரனை சந்தித்தது உண்மை. வேணா ஆமகரி சாப்பிடாம இருந்திருக்கலாம், வேணா கறி இட்லி சாப்பிடாம இருந்திருக்கலாம், அதெல்லாம் கொஞ்சம் எக்ஸாரியேஷனாக இவர் சொல்லியிருக்கலாம். இந்த AK-67 சுட்ட ஒரே இந்தியன் நான் தான் சொல்லி பொய் சொல்லியிருக்கலாம். பொய் சொல்றது சீமானுக்கு கைவந்த கலை. ஆனால் அவர்கள் பிரபாகரனை சந்திக்கவில்லை என்று இன்று குதிக்கக்கூடிய இந்த அல்லக்கைகளும் நொல்லக்கைகளும் இத்தனை ஆண்டுகளாக எங்கே போனாங்க? இன்னைக்கு 1.5% 8% வாக்கு வங்கி நோக்கி வந்துட்டார் சீமான். அவர் 1% வாங்கின காலத்திலிருந்து அவரை பற்றி இது போன்ற விஷயங்களை உண்மையை வெளியே கொண்டு வராத இந்த தற்குறிகள் இத்தனை நாளா எங்க போயிருந்தாங்க? கண்டிப்பாக சார். இதே மாதிரி நீங்கள் இந்த நிகழ்வெல்லாம் பார்க்கும்போது சினிமா துறையை பற்றி பார்க்கும்போதே இன்னொரு சம்பவம் நடந்திருக்கு. அதாவது வந்து சத்யராஜின் மகள் திவ்யா சத்யராஜ் வந்து அவங்க வந்து திமுகவில் இணைந்திருக்கிறாங்க. நான் வந்து மகளிருக்கான பாதுகாப்பான கட்சி வந்து திமுக தான், அதனால தான் நான் இணைத்து கொண்டேன் அப்படின்னு ஒரு பெரிய நிகழ்வுகள்லாம் சொல்லியிருக்காங்க, பல விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க. அவங்க இணைத்திருக்காங்க. அடுத்தது MLA ஏதாவது எதிர்பார்ப்புகள் இருக்கும் கண்டிப்பாக. சத்யராஜ் வாழ்த்து தெரிவித்திருக்கின்றார், நான் வந்து ஒரு ஏவேர் ஒரு ஃபாலோவர், அதனால் அவங்க போய் சேர்ந்ததில் பெண் புரட்சியெல்லாம் அதிகமாக பேசக்கூடிய கட்சி திமுக, அவங்க சந்தில் மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லியிருக்காரு. சத்யராஜின் இந்த கூற்று, அவர் மகள் வந்து அங்கே போய் இணைந்தது, அவர் ஏற்கனவே வந்து அவர் மகன் சிபி வந்து விஜய் கூட இருப்பதாக, கட்சியில் இணைப்பதாக கூட செய்திகள் இருக்குது. சரி, மகள் ஒரு கட்சியில் இருக்காங்க, மகன் ஒரு கட்சியில், 2 பக்கமும் துண்டு போட்டு வச்சிருக்காரா சத்யராஜ் அப்படின்னு சொல்லப்படுதே சார். இதில் வந்து மகளிருக்கு பாதுகாப்பான இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம்னு திவ்யா சத்யராஜோட பொண்ணு சொல்லியிருக்காங்க. அதுக்கு ஒரு முக்கியமான சில கேள்விகள் இருக்கு அந்த அம்மாவுக்கு. ஏன்னா நீ வந்து சத்யராஜ் மகளாக இருந்தால் உங்களை நாங்கள் கேள்வி கேட்க மாட்டோம், நீங்கள் ஒரு இயக்கத்தில் சேர்ந்து அந்த இயக்கம் பெண்களுக்கு பாதுகாப்பான இயக்கம்னு சொல்கிறப்ப தான் நாங்கள் கேட்குற கேள்விக்கு திவ்யா பதில் சொல்லுவோம்.
கனிமொழி மகளிரணி மாநில தலைவி கனிமொழி கலந்து கொண்ட ஒரு விழாவில் பெண் காவலர்களின் இடிப்பை கிள்ளிய திமுகவினர். நடந்துச்சா இல்லைங்களா? அந்த பெண் காவலர் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்களா இல்லையா? கம்ப்ளைண்ட்டை வாபஸ் செய்ய சொல்லி அவங்க அந்த பெண் காவலர்கள் மிரட்டப்பட்டார்களா இல்லையா? இதற்கு திமுக தான் பெண்களுக்கு பாதுகாப்பான இயக்கம் என்று இந்த நிகழ்வை பார்த்து சொல்றாரா திவ்யா? திமுகவினுடைய ஒரு அமைப்பில் உறுப்பினராக இருக்கக்கூடிய, நிர்வாகியாக இருக்கக்கூடிய, சைதை பகுதியின் முக்கியஸ்தராக திமுகவில் விளங்கக்கூடிய ஒரு அயோக்கிய ராஸ்கல் அண்ணா யூனிவர்சிட்டிக்குள்ள பூந்து அண்ணா யூனிவர்சிட்டி மாணவியை பாலியல் பலாத்காரம் செய்து நான் சாருக்கு சப்ளை பண்ணணும்னு சொன்னானே, அப்படிப்பட்ட நிகழ்வுகள் இந்த ஆட்சியில் நடப்பதனால் திமுக பெண்களுக்கு பாதுகாப்பான இயக்கம்னு திவ்யா சொல்லுதா? அண்ணா நகரில் 10 வயசு சிறுமியை ஒருத்தன் 7 நாள் தொடர்ந்து பாலியல் தொந்தரவு செஞ்சு கற்பழித்து நாசம் பண்ணி அந்த பொண்ணை கொடுமைப்படுத்தியிருக்கானே, அவனுக்கு பாதுகாப்பாக தமிழக காவல்துறை, திமுகவின் காவல்துறை செயல்பட்டதே, அதை பார்த்து பெண்களுக்கு பாதுகாப்பான இயக்கம்னு திவ்யா சொல்லுதா? தினமலர் மட்டும் செய்தி வெளியிட்ட ஒரு திருச்சி அருகில் உள்ள ஒரு உண்டு உறைவிட பள்ளியில் 10 வயசு பிள்ளைகளை 40 பிள்ளைகள் மேல் சீரழித்த ஒரு அயோக்கிய ராஸ்கல் அவன் மீது எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்காமல் இந்த அரசு அவனை பாதுகாத்ததே. தினமலர் செய்திக்கு அப்புறம் அவன் மீது நடவடிக்கை பாய்ந்ததே, அதை பார்த்து இந்த திவ்யா பெண்களுக்கு பாதுகாப்பான இயக்கம்னு சொல்லுதா? இல்லை அதே திருச்சி மாவட்டத்தில் அன்பில் மகேஷ் பொய்யாமொழியின் டிரைவராக பணியாற்றிய ஒருத்தன் தன் காதலிப்பாதாக ஒரு பெண்ணை ஏமாற்றி கொடூர செயல்களை செய்து தன் நண்பர்களுக்கும் அவளை விருந்து படைத்து நாசம் செய்தானே, அதையெல்லாம் பார்த்து பெண்களுக்கு பாதுகாப்பான இயக்கம் திமுக என்று சொல்கிறதா திவ்யா? இதுக்கெல்லாம் திவ்யா பதில் சொல்லட்டும் சார், அப்புறமா பார்ப்போம். திமுக என்பது இந்த தமிழ் திருநாட்டின் தீய சக்தி திமுக. அதுதான் என்னோட கருத்து. இல்ல இப்ப சத்யராஜன் கூட அதை ஆதரித்து பேசி சார், சத்யராஜுக்கு வேற வழி இல்லை சார். அந்த ஆள் சோறு திங்கணும், அந்த ஆள் ஏன் இந்த நிலைமைன்னு தெரியல. இன்னைக்கே ஒரு வேல்யூபிள் ஆக்டரு, இன்னைக்கு பல லாங்குவேஜில் அவர் எதிர்பார்த்துட்டு தான் இருக்காங்க. ஏன் திமுகவுக்கு சொம்பு தூக்கிட்டு இருக்காருன்னு தெரியல. தான் புள்ள எம்எல்ஏ ஆகணும்னு ஆசைப்பட்டிருக்குதோ என்னமோ, தான் பையன் ஒரு எம்எல்ஏ ஆகணும்னு ஆசைப்பட்டிருக்கானோ என்னமோ, பையனுக்கு என்னென்னமோ பண்ணி பார்த்தாரு, அது செல்ஃப் எடுக்கவே இல்லை. சொந்தமாக படம் தயாரித்து பார்த்தாரு, வெளியில் ரெக்கமெண்டேஷன் பண்ணி படம் தயாரித்து பார்த்தாங்க. ஒரு 20 படம் நடிச்சுட்டு வந்தாள், அவனுக்கு டேக் ஆஃபே ஆகலை. சரி நீ விஜய்க்கு போ, அங்கே போய் ஏதாச்சும் நீ பொழைச்சிக்க, நீ திமுகவுக்கு போ, அங்கே போய் நீ ஏதாச்சும் பொழைச்சிக்க அப்படின்னு அனுப்பிவிட்டுருக்காரு. இதெல்லாம் எதிர்பார்த்து தான் தன் மகளுக்கு ஏதாவது திமுகவில் நல்ல வாய்ப்பு கிடைக்க வேண்டும் என்பதற்காக தான் தொடர்ந்து திமுகவை தூக்கி தலையில் சுமக்கிறார் சத்யராஜ். அவர் தலையில் முடியல, வழுக்கிக்கிட்டு அந்த அம்மா விழுந்துடும். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஐஐடி இயக்குனர் காமகோடி அவர்கள் கோமியம் பற்றி சில நிகழ்வு மாட்டுப்பொங்கல் அன்றைக்கி சொல்லியிருக்காரு. இது மாதிரி எனக்கு தெரிந்தவர் உடல்நிலை சரியில்லை, கோமியம் கொடுத்தோன்னா 15வது நிமிடமே அவர்கள்லாம் உடலில் ஜுரமெல்லாம் போச்சு அப்படின்னு சொல்லும்போது பல்வேறு எதிர்ப்புகள். இது நீங்கள் எப்படி ஒரு கோமியத்தை சொல்லுவோம், நீங்கள் மாடை மாட்டு மூத்திரத்தை குடிக்கிறீங்களா அப்படின்ற கேள்விகள்லாம் இவங்க பல்வேறு இயக்கத்தினர் கேள்வி கேட்டு செல்லக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது. ஆனால் பலரும் அதுக்கு விஞ்ஞான ரீதியாக கூட தமிழிசை சவுந்தரராஜன் கூட நான் டாக்டர்ன்ற முறையில் அது சரி என்று சொல்கிறேன்னும் போது, ஆனால் அமைச்சர்கள் பல பேர் இது தொடர்ந்து விமர்சனம் செய்து கொண்டிருக்கிறார். இது எப்படி பார்க்குறீங்க சார்? கருணாநிதி குடும்பத்தில் உள்ள மூத்திரத்தை குடிக்கிறவங்களா இதை பற்றி விமர்சனம் பண்ணுறான். இப்படி தான் நான் சொன்ன கொச்சையாக சொல்லலாம். காமகோடி ஐயா பிராமணனாக இருப்பதாலும், காமகோடி ஐயா பக்தி மார்க்கத்தை திளைத்திருப்பதாலும் அவர் இந்த விமர்சனத்துக்கு உள்ளாக்கப்படுகிறார். எத்தனையோ பாதிரிமார்கள் டிவிடி கேசட்டை வச்சு நான் பைத்தியத்தை போக்குறேன், நடக்க வைக்கிற ஊனத்தை, பார்க்க வைக்கிற புருடனை, கேட்க வைக்கிற செவிடனன்னு சொல்லி எத்தனை நிகழ்ச்சி நடத்துகிறாங்க. சென்னையிலேயே நடக்குதுல்ல சார், கேசட்டை வச்சு செய்கிறேன், நான் மேலே கையை வச்சா வந்துடும், நான் சிலுவை போட்டால் வந்துடும்னு எத்தனை மூட நம்பிக்கை விஷயங்கள் கிறிஸ்துவத்தில் நடக்குது. ஒரு பையன் எல்லாம் பேசியிருக்கானா? எப்படா ஒரு சீடியை வச்சா எப்படா நான் பைத்தியம் தெளியும் அப்படின்னு கேட்கறதுக்கு இங்கே ஆள் இருக்கானா? கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இங்கே இந்த பேர் பாலாஜின்னு இந்த கிரிக்கெட் கமெண்ட்ரிக்கெலாம் வருவார் ஒரு ஆக்டர், ஆர்ஜே பாலாஜி மூக்குத்தி அம்மன் ஒரு படம் எடுத்தார். மூக்குத்தி அம்மன் படம் எடுத்து ஹிந்து மதத்தில் உள்ள மூட பழக்க வழக்கங்கள்லாம் சுட்டி காட்டி ஒரு படம் எடுத்தார். அந்த படத்திலேயே மனோபாலா, மறைந்த நடிகர் மனோபாலாவை வச்சு கிறிஸ்துவத்துக்கு இதை போல நடக்கக்கூடிய நிகழ்ச்சியும் வச்சு ஒரு போர்ஷனை எடுத்துட்டார். ஆனால் அவர் ஆண்மை இல்லை, வீரம் இல்லை, பயந்து போய் அந்த போர்ஷனை மட்டும் கட் பண்ணி தூக்கிட்டார். ஸோ இதையெல்லாம் பேசுறதுக்கு துணிவில்லாத மனிதர்களாக இருந்து கொண்டு இதை பற்றி பேசுறீங்க. சரி, கோமியம் என்பது ஆயுர்வேதத்திலும் சித்தாவிலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது.
மகாராஷ்டிராவில் ஜெயின் மெடிசன் அப்படி என்கின்ற ஒரு நிறுவனம் கடந்த 40 ஆண்டுகளாக இந்திய அரசாங்கத்தில் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்ரூவலை பெற்று கோமியத்தை அடிப்படையாக வைத்து பல்வேறு சிகிச்சைக்கு மருந்துகளை தயாரித்து உலக நாடுகள் முழுவதும் ஏற்றுமதி செய்கிறாங்க. உலக நாடுகள் முழுசும் ஏற்றுமதி பண்ணுறாங்க. போனால் வெப்சைட்டில் போய் தேடி பாருங்க, ஜெயின் மெடிசன் அப்படின்னு போட்டு பாருங்க. அவங்க எத்தனை வருஷமா இருக்காங்க, எங்கெங்கெல்லாம் ரிஜிஸ்ட்ரேஷன் வாங்கியிருக்காங்க, எந்தெந்த நாடுகளுக்கு மெடிசன் அனுப்புகிறாங்க, எந்தெந்த வியாதிகளுக்கு மருந்து அனுப்புகிறாங்க உங்களுக்கு தெரியும். கோமியம் குடின்னு சொல்லிவிட்டா உடனே குதிக்க வேண்டியது. கோமியத்தை சார் ஒரு ஆயுர்வேதத்திலையும் சித்தாவிலையும் எந்தெந்த மிருகங்களினுடைய சிறுநீர்கள் எப்படி எப்படி பலன் தரும், அதை எப்படி சாப்பிடணும். இப்போ ஒரு மீட்டிங்கில் பேசுகிறத கோமியம் குடித்தாரு 15 நிமிஷம் சரியாக போச்சுன்னார். நேரடியாக கோமியத்தை குடிச்சிருக்க மாட்டாங்க. அதுக்கு சுத்திகரிப்பு சுத்தி செய்யக்கூடிய வழிமுறைகள்லாம் இருக்குது. அதை செஞ்சு குடிச்சிருப்பாங்க. குடித்தா அது 100% பலன் தரும். கடந்த 3 மாதங்களுக்கு முன்னால் நான் பஞ்சகவ்யம் 48 நாள் சாப்பிட்ருக்கேன். 48 நாள் தொடர்ந்து என் பஞ்சகவ்யம் சாப்பிட்டு என் சுகர் வேல்யூ குறைச்சிருக்கிறேன். இது போல் ஒரு கேன்சருக்கான பிரத்யேக மருத்துவமனை அங்கே வந்து டன்னு கணக்கில் பஞ்சகவ்யம் வாங்கி கேன்சர் நோயாளிகளுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இதே ஐஐடியினுடைய பரிந்துரையின் அடிப்படையில் ஒரு நண்பர் மீனாட்சி தெப்பக்குளம் இருக்குது, மீனாட்சி அம்மன் கோயில் தெப்பக்குளம் கண்டாமினேஷன் ஆகிடுச்சு. அந்த தெப்பக்குளத்தை கிராஸ் பண்ணி யாரும் நடக்க முடியாத சூழ்நிலை, துர்நாற்றம் வீசுது. இங்கே தமிழ்நாட்டில் உள்ள இன்ஜினியர்களை வச்சு ஏதோ சயின்டிஸ்ட்டை வச்சு பண்ணி பார்த்தாங்க, சரியாக வரல. இந்தியா லெவலில் உள்ள ஆராய்ச்சியாளர்களை கொண்டு வந்து வச்சு சரி பண்ணி பார்த்தாங்க, சரியாக வரல. உலகளவில் டெண்டர் விட்டு உலகளாவிய சயின்டிஸ்ட்லாம் வந்து மொத்த தண்ணியை வெளியே எடுத்து சக் பண்ணிவிட்டு அங்கே இருந்த மணல் ஃபுல்லாக அள்ளி சுத்தம் பண்ணி திரும்ப தண்ணியை விட்டா திரும்பவும் நாரிச்சு. அதே ஐஐடி என் நண்பருக்கு வந்து ஒரு கோரிக்கை வைத்து இவர் பஞ்சகவ்யத்தை மட்டும் வைத்து மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கோயில் திருக்குளத்தை சுத்தம் செய்து அந்த நாற்றத்திலிருந்து விடுவித்து கொடுத்தார். சாட்சியாக இருக்கார். ஐஐடி தான் அந்த பரிந்துரையை என் நண்பருக்கு கொடுத்துச்சு. என் நண்பர் தான் அதை செய்கிறாரு. அவர் 300-400 பசுக்களை வளர்த்து வருகிறார். சார், நாட்டு பசுவோட கோமியத்தை வைத்து பல்வேறு உலக நாடுகள் மிகப்பெரிய மருந்து கம்பெனிகள் கேன்சர் போன்ற உயிர்கொல்லி நோய்களுக்கான மருந்துகளை தயாரித்து கொண்டிருக்கின்றன. சீம மாடு இல்லை, இறக்குமதி செய்யப்பட்ட ஆஸ்திரேலியா மாடோ நியூசிலாந்து மாடோ கிடையாது. தமிழகத்தில் இருக்கக்கூடிய நாட்டு மாட்டு பசுக்கு தான் அந்த சக்தி இருக்குன்னு சொல்றான். சித்த மருத்துவம் சொன்னான், மனித மூத்திரத்துக்கு இந்த சில வியாதிகளை போக்கக்கூடிய சக்தி மொராஜி தேசாயே வந்து ஆமா அதை தான் சொல்றேன். 70-72 அவர் இப்போ வந்து அவர் ஆட்சி கவிழ்ந்து திரும்பவும் ஆட்சிக்கு வந்தப்ப காங்கிரஸார் செஞ்ச பிரச்சாரம் தெரியுங்களா, மூத்திரம் குடிக்கும் மொராஜிக்கா உங்கள் ஓட்டுன்னு கேட்டான். அவரு தொடர்ந்து அவரது சிறுநீரை குடிச்சிருக்காரு. அதை குடிக்கிறதுக்கு சில வழிமுறைகள் இருக்கு. நேரடியா சிறுநீர் எடுத்து குடிக்க முடியாது. கழுத மூத்திரத்திலிருந்து, எரும மூத்திரத்திலிருந்து, யானை மூத்திரத்திலிருந்து எல்லாமே மருத்துவத்துக்கு பயன்படும். எனக்கு தெரிஞ்ச ஒரு சித்த வைத்தியர் கும்பகோணத்தில் இப்போ அவர் இல்லை, அமெரிக்காவில் இருக்கார். அவர் ஆட்டு மூத்திரத்தை சேகரிக்கணும், ஒரு முக்கியமான மருந்து தயாரிக்கணும்னு சொல்லி ஒரு பெரிய பிளேட்டு செஞ்சு 10 ஆடுகள் அது உள்ள கட்டி போட்டு இரவு முழுவதும் அந்த ஆடுகள் சிறுநீர் கழித்து புழுக்க போட்டு புழுக்கையெல்லாம் அள்ளி போட்டு அந்த சிறுநீரை மட்டும் வடிகட்டி சுத்தகரித்து அதுலேருந்து மருந்து தயாரித்தார். ஸோ சித்த மருத்துவத்திலையும் ஆயுர்வேத மருத்துவத்திலையும் இது கூறப்பட்டிருக்குது. சார், இவங்களுக்கு சித்த மருத்துவம் பிடிக்காத, ஆயுர்வேதம் பிடிக்காத, அதை அழிச்சுன்னு முடிவு பண்ணுறாங்களோ சார். இவங்களை எப்படி இதை ஏற்றுப்பானுங்க? காமகோடி ஐயா அவர்கள் சொன்னது 100% உண்மை. அதற்கு பல்வேறு அறிவியல் பூர்வமான ஆய்வுகள் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. அது அவரே சில பேப்பர்ஸ் கொடுத்துருக்காரு. நேச்சுரல்னு ஒரு ஜேர்னல் வருது. அதில் நேச்சுரல்ங்கிற ஜேர்னல் வந்து உலகத்திலேயே இதே போல் ஆய்வறிக்கைகளை மட்டும் வெளியிடக்கூடிய ஜேர்னல். அது அவன்கிட்ட ஒரு ஆய்வறிக்கை கொடுத்து இந்த ஜேர்னலில் பப்ளிஷ் பண்ணணும்னு சொன்னால் அவன் அது சம்மந்தமாக பல்வேறு ஆய்வுகளை மேற்கொண்டு தான் அதை பப்ளிஷே பண்ணுவான். அப்படிப்பட்ட ஒரு நேச்சுரல்ங்கிற ஆய்வறிக்கையிலே வந்திருக்கிறத எடுத்து கையில் கொடுத்துட்டார். ஒன்றுமே இல்லை சார். அண்ணா யூனிவர்சிட்டியில் ஒன்று நடந்தது, இவங்க பேச மாட்டானுங்க. ஆனால் ஐஐடியில் ஒன்று நடந்தால் பேசுவானுங்க. ஏன்னா ஐஐடி மத்திய அரசு கல்வி நிறுவனம். பத்மாசேசாத்திரியில் ஏதோ ஒரு வாத்தியார் எங்கேயோ ஆன்லைன் கிளாஸ் நடத்துறப்ப ஃபேர்பாடியோட உட்காந்து பெண்களுக்கு பாடம் நடத்தினா அப்படின்னு சொல்லி பத்மாசேசாத்திரி பள்ளியவே கையகப்படுத்தணும்னு சொன்னவனுங்க உண்டா இல்லைங்களா? பத்மாசேசாத்திரி பள்ளியை கையகப்படுத்தணும், அரசு ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி பேசினவனுங்க. இன்னைக்கு அவனா அண்ணா யூனிவர்சிட்டி விஷயத்தில் பேசினானா? கலாச்சேத்திராவில் ஏதாச்சும் நடந்தா குதிப்பானுங்க.
ஆனால் இப்போ தமிழ்நாடு அரசு கட்டுப்பாட்டில் இயங்கக்கூடிய பல்கலைக்கழகத்தை வச்சு நடந்தாக்கா கண்டுக்க மாட்டானுங்க. கண்டிப்பாக. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா சார், இன்றைக்கி முதல் ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு. அந்த 3000 பேர் இணைந்தாங்க இல்லையா, அதில் ஒன்று சொல்லியிருக்காரு, இன்றைக்கு சிலர் கட்சியை தொடங்கி உடனே ஆட்சிக்கு வர வேணும்னு ஆசைப்பட்றாங்க. அதெல்லாம் வந்து வராது, அடுத்த வாட்டி நாங்கள் தான் ஆட்சிக்கு வருவோம். அவர்கள் பேரையோ கட்சி பேரையோ நான் சொல்ல இங்கே விருப்பமில்லை. இது வந்து நாகரிகமான மேடை, இதில் வந்து அவங்க பேரை சொல்லி நான் அசிங்கப்படுத்த விரும்பலை அந்த மேடையை அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அவருக்கு கான்ஃபிடென்ட்டாக இருக்கார், அடுத்த வாட்டி நம்ம தான் ஆட்சிக்கு வருவோம் அப்படின்ட்டு. விஜய் போன்றவர்கள் தான் அவர் கோடிட்டு காட்டிடுறாங்க அந்த விஷயத்தில். நீங்கள் அதோட ஓவர் கான்ஃபிடென்ஸாக இருக்கா, இது எப்படி பார்க்குறீங்க? நாகரிகத்தை பற்றி யார் பேசுகிறா பாருங்க. நாகரிகத்தை பற்றி மு.க. ஸ்டாலின் பேசுகிறார். அதுதான் மிகப்பெரிய காமெடி. போன தேர்தலில், சட்டமன்ற தேர்தலில் பாமக வந்து அதிமுக கூட்டணிக்கு வந்ததுனால மானம் கெட்ட ரோஷம் கெட்ட பாட்டாளி மக்கள் கட்சின்னா பேசுகிறார். அறிக்கை வெளியிட்டார். இவர் வந்து நாகரிகத்தை பற்றி பேசுகிறார். ஏன் உன் மொவன் வந்து கட்சியில் சேரணும், சேர்ந்ததுமே அவனுக்கு வந்து இளைஞரணி மாநில தலைவர் பதவி கொடுப்பேன், மாநில அணி தலைவரானதான் 3 மாதத்தில் எம்எல்ஏ சீட்டு கொடுப்பேன், எம்எல்ஏ சீட்டு கொடுத்தா 3 மாதத்தில் அவனை அமைச்சராக்குவேன், அமைச்சராக்குன 4 மாதத்தில் அவனை துணை முதல்வராக்குவேன், உன் புள்ளெல்லாம் வந்ததுமே உச்சாணி கொம்புக்கு போகணும். ஒருத்தன் கட்சி ஆரம்பித்து அடிப்படையிலேருந்து நடிகனாக இருந்து பாடுபட்டு இந்த மக்களை மகிழ்வித்து ஒருத்தன் கட்சி ஆரம்பித்து அவன் ஃபீல்டில் இன்னும் 20 ஆண்டுகள் கோலோச்ச முடியுங்கிற நிலையை துறந்து விட்டு கட்சி ஆரம்பித்து இங்கே நான் அடுத்த ஆட்சிக்கு வருவேன்னு சொல்கிறான். அவனுக்கு ஒரு சப்போர்ட், மக்கள் செல்வாக்கு இருக்குது அப்படிங்கிற நம்பிக்கையில் சொல்கிறான். அதை வந்து நேத்தி கட்சி ஆரம்பிச்சா இன்னைக்கு ஆட்சி வரும்னு நினைக்கிறான். நேத்தி தானே வந்தான் அவன், நேத்தி தானே வந்தார் உதயநிதி ஸ்டாலின். அவனுக்கு என்ன இன்னைக்கு வந்து துணை முதலமைச்சர் பதவி? அது மட்டும் இனிக்குதா உனக்கு? ஏன் விஜய் ஆசைப்படக்கூடாதா? விஜய் அரசியல் ரீதியாக நம்ம எதிர்ப்போம். விஜய் யாரோட தூண்டுதல் அரசியல் வந்திருக்காங்கிறது மாறுபட்ட கருத்து நமக்கு உண்டு. விஜயை விமர்சனம் செய்வதற்கு 100கணக்கான காரணங்கள் நம்மள்கிட்ட உண்டு. அது வேற. ஒருத்தன் வந்திருக்கான், ஒரு பிளேயர் வந்திருக்கான், அந்த பிளேயர் வந்ததுனாலேயே வந்ததுமே ஆட்சிக்கு வர்றான், அவனுக்குலாம் ஆசைப்படுறான், ஆனால் நாங்கள் அழிச்சிடுவோம் ஒழிச்சிடுவோம் நீ பேசினீங்கன்னா ஓ மோகனுக்கு எப்படி அந்த வாய்ப்பு கொடுக்கப்பட்டது? ஓ மோகனுக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்ட அடுத்த 3 மாதங்களில் ஓ பேரனை கொண்டு வரான். டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரையும் மினிஸ்டரையும் எம்எல்ஏவும் எம்பியவும் நிற்க வச்சுட்டு உன் மோகனுக்கு சேர் கொடுத்ததோடு இல்லாமல் உன் மோகனோட வந்து அல்லக்கை நொல்ல கைக்கெல்லாம் சேர் கொடுக்கலாம் முதல் வரிசையில். எப்படி நடக்குது இது மட்டும் நடக்கலாமா? இது மட்டும் நியாயமா? அழகிரி என்கின்ற ஒரு மனிதனை அழித்து ஒழித்து விட்டு நீ அரசியலில் முன்னேறி வந்த அது நியாயமா? அழகிரி உன்னை விட திறமையான மனிதர் தானே, உன்னை விட தென் மாவட்டம் உள்ள கட்டுக்கோப்பை வச்சிருந்த ஒரு மனிதன் தானே. வைகோ வெளியே போனப்ப தென் மாவட்டத்திலிருந்து மிகப்பெரிய தொண்டர்களும் தலைவர்களும் வெளியேற இருந்ததை கட்டுப்படுத்தியது மு.க. அழகிரி தானே. அவர் அழிச்சு ஒழிச்சியா இல்லையா நீ அரசியல் ரீதியா? ஒன்றை ஒழிக்கவும் ஒருத்தன் வந்திருக்கான், அவன் விஜய் இல்லை, அந்த மனிதன் அண்ணாமலை. திராவிடத்தை வேறறுத்து தேசியத்தை விதைத்து இங்கு திராவிட முன்னேற்ற கழகம் அதிமுக முன்னேற்ற துடை தெரியப்படக்கூடிய வேலையை திரு அண்ணாமலை அவர்கள் செய்வார்னு நான் மனப்பூர்வமாக நம்புகிறேன். அதை மக்கள் ஏற்றுக்கொள்வார் நம்புகிறேன். இந்த ஆணவம், இது நம்பிக்கை இல்லை சார், இது ஆணவம். இன்றைக்கு இருக்கிற அரசியல் ரீதியான பிரச்சனைகளில் திமுக 100 சீட்டு ஜெயிக்கக்கூடிய 10 சீட்டு ஜெயிக்கக்கூடிய லாயக்கல்லாத கட்சி ஆயிடுச்சு. 543 தேர்தல் வாக்குறுதிகளை கொடுத்துட்டு 15-20 மட்டும் நிறைவேற்றிட்டு நான் 95% நிறைவேற்றினேன்னு சொல்லி முதலமைச்சர் பப்ளிக் மீட்டிங்கில் பப்ளிக் முன்னாடி பொதுமக்கள் மத்தியில் பொய் சொல்றார். கேள்வி கேட்குற எடப்பாடி பழனிசாமி வாய்க்கு வந்தபடி விமர்சனம் பண்றார், வாய்க்கு வந்தவெல்லாம் பேசுறார். நீ எந்தெந்த திட்டத்தை நிறைவேற்றின? திமுகவிலேருந்து ஒருத்தரை வர சொல்லு. இந்த தமிழன் பிரசன்னான்னு ஒருத்தன் வருவானே, கத்திக்கிட்டே இருப்பானே, அவனை வர சொல்லு. தமிழன் பிரச்சனை மாநில பொறுப்பில் இருக்காங்க கட்சியில். நான் சாதாரண ஆளு, நான் அடிப்படை உறுப்பினர் பிஜேபியில். 2 பேரும் மேடை போட்டு உட்காருவோம். நீனும் வந்து 2021 திமுக தேர்தல் அறிக்கை பக்கத்தில் வச்சுக்க, நானும் வச்சுக்கிறேன். ஒவ்வொரு கோரிக்கையாக படிப்போம், எதெல்லாம் செஞ்சோம் எதெல்லாம் செய்யலன்னு விவாதம் நடத்துவோம். தயாரா திமுக? மக்கள் விரோத தீய சக்தி திமுக. சொல்ல எதுவும் காப்பாற்றாத கட்சி திமுக. மாதம் ஒரு தடவை ரீடிங் எடுக்கணும்னு சொன்னாங்க. இபிக்கு செஞ்சாங்களா? போக்குவரத்து தொழிலாளர் பிரச்சனை முடிச்சுன்னு சொன்னாங்களா? செஞ்சாங்களா? எதையும் செய்யலை. நீட்டை நீக்கிறோம் நாங்கள். இன்றைக்கி என்ன வியாக்கியானம் பேசுகிறாங்க? அது மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் இயங்குகிறது, அதனால் நம்மளை செய்ய முடியல, நாங்கள் எப்போதும் நீட்டை நீக்குவோம் என்று சொல்லவில்லை, நீட்டை நீக்குவதற்கு முயற்சி எடுப்போம் தான் சொன்னீங்க. பழைய வீடியோலாம் எடுத்து போடு. நீட்டை நீக்கிற ரகசியம் எங்களுக்கு தான் தெரியும், என் அப்பனுக்கு தான் தெரியும். மானம் சூடு சொரணை இருந்தாக்கா நீட்டை நீக்கிடலாம், மாணவர்கள் மீது கரிசனை இருந்தால் நீட்டை நீக்கிடலான்னு முகம் பேசினான்னு. அந்த ரகசியம் என்னடா? அதை சொல்லுங்க, அதை சொல்லுங்க. நீட்டை நீக்கிறீங்களா?
நீட்டு தான் நீ வர்றதுக்கு முன்னாடியே எடப்பாடி தலைமையிலான அரசு சட்டசபையில் தீர்மானம் நிறைவேற்றி அதை கவர்னருக்கு அனுப்பி கவர்னர் ஜனாதிபதிக்கு அனுப்பி ஜனாதிபதி திருப்பி அனுப்பிட்டாங்க. அப்புறம் நீ வந்து தீர்மானம் நிறைவேற்றுற, இதே செய்கிறதுக்கு நீ யாரு? அவனால் செய்ய முடியலன்னு ஒன்றை கொண்டு வந்து வச்சோம், ஒன்னாலும் செய்ய முடியல, பகிரங்க மன்னிப்பு கேளு. இன்னைக்கு வந்து மத்திய அரசு மாநில அரசு கதை ஓட்டிக்கிட்டு இருக்கிற அசிங்கம் பிடிச்ச ஒரு சார் திமுக காரணம் அதிமுக காரணம். டங்ஸ்டன் பிரச்சனை வீடு கொண்டு எழுந்துச்சு, தீர்த்து வச்சது அண்ணாமலை, 2 பேரும் லேபிளை ஓட்டிட்டு அலையான். கண்டிப்பாக சார், உங்கள் மதிப்பு நேரத்தை ஒதுக்கி எங்களுக்கு பேட்டியலுக்கு மிக்க மகிழ்ச்சி. நன்றி சார். நன்றி, வணக்கம் ஜெயகன். நேரில் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.